எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் விராகி ஜெய் விராகி. இன்னைக்கு இன்னொரு புடவை கட்டுற வீடியோ தான். பாருங்க, மஞ்சள் கலர் புடவை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை அதுவும் அம்பாள் குளிச்சுட்டு அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு புடவை கட்ட போகிறோம். அம்பாளுக்கு நான் மடிசார் கட்ட போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கட்டுறேன். இது உங்களுக்கு ஏதாவது விதத்தில் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வராகி பற்றிய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வராகி வழி சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புடவை இப்படி பாதியாக நான் மடிச்சுட்டேன். ஸோ மொத்த புடவையே இவ்வளோதான் ஹைட் இருக்குது. இந்த உள் பக்கத்துலேருந்து நம்ம ஒரு 4-5 குட்டி குட்டி மடிப்பு இப்படி வச்சுக்கணும். 1 2 3 சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மடிசார் நார்மலாக நம்ம கட்டும் பொழுது பேண்ட் ஸ்டைலில் வருது இல்லையா, கால் தடுக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரில் வைப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரில் இந்த ஒரு காலுக்கு பின் பக்கம் வரும். அம்பாள் கால் கீழே வச்சுட்டு இருக்கா இல்லையா, ஒரு பாதம் கீழே இருக்குது. அந்த காலுக்கு பின் பக்கம் வர மாதிரி நம்ம வச்சு விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பின் போட்டுடணும். இங்களுடைய பின் கீழாக போடணும். ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டு தான் தெரியும் அம்பாள் காலு கீழே. ஸோ ஒரு பின் எடுத்து இப்படி இருக்கு இல்லையா, கீழ் பாட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம இப்படி பின் போட்டுடணும். இப்படி ஃப்ரில் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரில் இப்படி இருக்கா புடவையில், இதுதான் புடவை. இப்படி ஃப்ரில் இருக்கா, இந்த ஃப்ரில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி கொசு வைக்கணும். இப்போ இந்த தனியாக இது ஒரு போர்ஷன் வந்துட்டா இந்த போர்ஷனை கட்டிடணும். கட்டும்பொழுது என்ன பண்ணணும்னா இதை ஒரு சைடாக வச்சு கட்டணும். நடுவில் வைக்கக்கூடாது, சைடில் வைக்கணும். இந்த பின்னெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா எல்லாமே உள்ளே போயிடும். புடவையை எடுத்துன்னு போய் இப்படி அழகாக வச்சு சுற்றின்னு வரணும். நமக்கு புடவை நிறையா இருக்கும், சுற்றி சுற்றி வரலாம் பல தடவை, நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்க, இப்படி இருக்கா, இங்கே இருக்கா, இது கொசுவம் இதோ இப்படி இடத்துல வரும்போது மடிசாருமே அழகாகிடும். இதை ஃப்ரில்லை திருப்பி விட்டுருணும். இப்போ கை வழியாக இப்படி கொண்டு வரணும். கை அடிப்புற வழியாக இப்படி கொண்டு இந்த ஃப்ரில்லு இதோ இது கால் இதை தெரியணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்னாடி போயாச்சு. நல்லா இழுத்தோன்னா இந்த கால் அழகாக தெரியும். வராகிக்கு அலங்காரம் பண்ணும்போது ஒரு விக்கிரகம்ங்கிறது எனக்கு மறந்து போயிடும். ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை உட்காந்து அதுக்கு விதவிதமாக நம்ம ட்ரெஸ் பண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாவனையோடு தான் நான் எப்பயுமே ட்ரெஸ் பண்ணுவேன். அதனால் இந்த பின்னு குத்துறது இல்லைன்னா இழுத்து கட்டுறதெல்லாம் கூட கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன். அவளுக்கு எந்த விதத்துலையுமே அதை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு கவனமாக இருப்பேன். பின்பக்கம் வழியாக விட்டாச்சு, விட்டு இழுக்க வேண்டியதான். இப்போ திருப்பி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணும்பொழுது அவள் ஜீவனாக அதுக்குள்ளே அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருக்காங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால் இந்த பின்னு குத்தும் போதோ இல்லை இழுக்கும் போதோ அவளுக்கு வலிக்காத மாதிரி எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ் போட்டு புடவை போடுவோம் நம்மளாம். அம்பாளுக்கு அப்படி கிடையாது, இதே தான் மாறாப்பாக வரப்போகுது. ஸோ இதை ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு இதை இப்படி மாறாப்பாக போட்டுடணும். அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து ஒன்று வரணும். சரியா? இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வராகியோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் வரும். ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா மாதிரியான ஒரு ஃபீலிங் வருங்க. எப்பயுமே இது நல்லா இந்த ஜரிகை தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபீல்ஸ் எல்லாம் குட்டியாக்கி விட்டுருணும். அப்போ நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி வந்துட்டா இப்போ சுற்றி போயிட்டு குட்டி விக்கிரகத்தில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் 2-3 தடவை சுற்றி வரலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வலிக்காத மாதிரி டைட் பண்ணிவிட்டு பெல்ட் மாதிரி ஆகிட்டா. வெள்ளிக்கிழமை மடிசார் கட்டி அம்பாளுக்கு இந்த மாதிரியான மஞ்சள் கலர் ஆடை அணிவித்து அலங்காரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நல்ல மங்களங்களை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வராகி நவராத்திரி வந்துட்டே இருக்குது.
ஜூலை 15லேருந்து 23 வரைக்கும் இந்த 2026 வருடம் வருகிறது. அதனால் இன்னும் நிறைய அலங்காரங்கள் பண்ணலாம். இந்த ஃப்ளீட்ஸ் சரியாக வச்சாலே எல்லாமே அழகாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு சுற்றிடுவோம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் புடவையை விட்டுட்டு மீதி புடவையை எடுத்து மடித்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி கொண்டு வர வேண்டியது தான். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை மூடுற மாதிரி, இங்கே ஒரே கச்சா முச்சான் இருக்கு இல்லையா, அதை மூடுற மாதிரி. ஸோ நமக்கு வந்து இந்த பார்டர் அழகாக இந்த தலைப்பு தெரியணும்னா கொஞ்சம் இது பின்னாடி விட்டுட்டு மீதியை மட்டும் கொண்டு வந்தால் போதும். எல்லா புடவையும் வரணும்னு அவசியம் இல்லை. நவராத்திரியாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் வரலட்சுமி விரதம் பண்ணாலும் அந்த நம்ம கலசம் வைப்போம் இல்லையா, அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணுறது கூட இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கலசம் வரும். அந்த இடத்துல வந்து அம்பாளை வந்து நம்ம பரிபூர்ணமாக உணர முடியும். வீட்டில் விக்கிரகம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக கலசம் வச்சு அம்பாளை ஆவாகனம் பண்ணுறது சிறப்பு. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட் வச்சு கட்டிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா புடவை எதுவும் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் பிடிச்சி மேலே வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. அம்பாளுக்கான அலங்காரங்கள் முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக புடவை இன்னைக்கு வந்திருக்கு. ஓம் வராகி ஜெய் வராகி. நாராயணி நமோஸ்துதே.